மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதெல்லாம் நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம். இது பள்ளிக்கூடத்தில் படித்ததோடு சரி, யாராவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், வெறும் புல்லு காடு தான். அது உள்ள இந்த வருஷத்தில் 2 மழை தான் பெஞ்சிருக்கு. சும்மா எப்படி சொல்கிறது, ஒரு தூறல் அல்லது ஒரு 2 உழவு மழைங்கிறாங்க. 2 உழவுன்னா ஒரு அடி நனையுமா, அரை அடி நனையிறது. டெல்டாவில் பிச்சு உதருது. 2.5 சென்டிமீட்டரான் 2 உழவுன்னா. திரு செந்தில் இவங்க தான் முதலாளி. என்னடா 2 ஏக்கர் வச்சிருக்கிற ஆளை போய் முதலாளிங்கிறன்னா, இதில் இருக்கிற எல்லாமே இவருக்காக உழைக்குது. மண்ணை வேலை வாங்க தெரியுது, வெயில வேலை வாங்க தெரியுது, காற்றை வேலை வாங்க தெரியுது, புல்ல வேலை வாங்க தெரியுது. அப்புறம் 2 பசு வச்சிருக்கிறாரு. 2 பசு தின்னுட்டு கொழுத்து போய் நிற்கிது. தீவனம்லாம் கிடையாது. 2 பசுவோட வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அந்த பசு குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வண்டி அவ்வளவும் கொடுக்குது. இந்த தோட்டத்தில் விளையிற புல் பசு தின்னது போக மிச்சம்லாம் தானாக காஞ்சி அப்படியே மக்கி, இதை பாருங்க, இதெல்லாம் காஞ்சிட்டு. இதை உழவு ஓட்டி நேரம் வச்சுக்கோங்க, ரொட்டேட்டரை விட்டு மண்ணாக போயிருக்கும். இந்த புல்லு கூட பணமாக மாறுது. அதுக்கு மேலே காஞ்சிதுன்னா அப்படியே மேலே காஞ்சி நனைஞ்சி நல்ல கடுமையான வெயில் அடிக்கும்போது இது உள்ள கையை விட்டு பார்த்தீங்கன்னா புல்லு உள்ள எப்படி இருக்கும்? சுடுமா, சில்லுன்னு இருக்குமா? சில்லுன்னு இருக்கும். ஏன்னா புல்லு மேலே தான் வெயில் படும். தரையை சுடவே சுடாது. இந்த தென்னம்பிள்ளைக்கு தண்ணியே பாய்ச்சலைங்க.